Hello students, welcome to Solve by Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard மேக்ஸில் எக்ஸைஸ் 1.1ல செகண்ட் சம். Find the inverse if it exists of the following. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -2 4 1 -3. ஸோ நம்ம இதை ஏன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு இன்வர்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to, so -2 into -3 it is 6 minus 4 ones are 4, so it is 2. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A not equal to 0னா A inverse exist. ஸோ இதுலேருந்து ஏக்கு ஒரு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். தென் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ A inverse ஃபார்முலா A inverse is equal to 1 by determinant of A into adj A. ஸோ A inverseங்கிறது என்ன? 1 by determinant of A வேல்யூ என்ன? 2. adj A 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா லீடிங் டயக்னல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது -2 -3 -3 -2 அப்படின்னு எழுதிக்கணும். மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4ம் 1ம் -4 -1 ஆகிடும். இதுதான் A இன்வர்ஸ். தேர்டு சப்டிவிஷனும் இதே மெத்தடில் தான் போடுவோம். ஃபர்ஸ்ட்டு ஏக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to 2 into ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதிக்கிறோம். அப்புறம் அதோட கோஃபேக்டர் டிட்டர்மினண்ட்டை எடுக்கிறோம். அதாவது அந்த ரோவையும் அந்த காலமையும் ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். அதாவது 4 2s are 8 minus 7 1s are 7. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம மைனஸ் போட்டு அப்புறம் அந்த எலிமெண்ட் எழுதுவோம். இட் இஸ் -3. தென் அந்த ரோவையும் அந்த காலமையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதியை நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். 3 2s are 6 minus 3 1s are 3. நெக்ஸ்ட்டு கடைசி நம்பர் +1. அந்த ரோவையும் காலமையும் ஸ்கிப் பண்ணிட்டு 3 7s are 21 minus 3 4s are 12. ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன் மைனஸ் பண்ணிவிட்டு. ஸோ இட் இஸ் 2 into 8 minus 7 1. அப்போ 2 1s are 2. -3 into 6 minus 3 3. ஸோ -3 into 3 -9 plus 21 minus 12 it is +9. ஸோ இந்த -9ம் +9ம் கேன்சல் ஆகி வெறும் 2 தான் இருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to 2. இதுலேருந்து என்ன சொல்லலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A not equal to 0ங்கிறனால A inverse exist. இப்போ A inverse ஃபார்முலா என்ன? A inverse is equal to 1 by determinant of A into adj A. So that is equal to 1 by 2 into adj Aக்கு நம்ம இதோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பயும் போல் ரஃப் காலமில் அதே மேட்ரிக்ஸை ஃபுல்லாக எழுதிட்டு ஃபஸ்ட் காலமையும் செகண்ட் காலமையும் ரிப்பீட் பண்ணுறோம். 2 3 3 3 4 7. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ரிப்பீட் பண்ணுறோம். 2 3 1 2 3 3 4 1 3 4. ஃபைனலாக ஃபர்ஸ்ட் காலமையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் அடித்து விட்டுறோம். இப்போ இதை மட்டும் நம்ம தனித்தனியாக டிட்டர்மினன்ட் எடுத்து எழுதுகிறோம். ஸோ 4 2s are 8 7 1s are 7 -7. தென் 1 3s are 3 -3 2s are 6. 3 7s are 21 minus 3 4s are 12. நெக்ஸ்ட் அடுத்தது 7 1s are 7 minus 2 3s are 6. 2 2s are 4 minus 3 1s are 3. 3 3s are 9 minus
7 2s are 14. 3 1s are 3 minus 4 1s are 4. 1 3s are 3 minus 2 1s are 2. 2 4s are 8 minus 3 3s are 9. ஸோ இதுதான் ஏசி மேட்ரிக்ஸ், அதாவது கோஃபேக்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாதான் இது அட்ஜாயின், அதனால டிரான்ஸ்போஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 8 minus 7 1, 7 minus 6 1, 3 minus 4 minus 1, 3 minus 6 minus 3, 4 minus 3 1, 3 minus 2 1, 21 minus 12 minus plus 9, 9 minus 14 minus 5, 8 minus 9 minus 1. ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் that is equal to 1/2 into, இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை நான் ஃபர்ஸ்ட் காலமாக எழுதுகிறேன். 1 minus 3 9, 1 1 minus 5 minus 1 1 minus 1. இதுதான் A இன்வர்ஸ்.